வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, வரலாறு காணாத வயநாடு நிலச்சரிவை கண்ட பிறகும் அடங்காத இனவெறி. அடுத்ததாக முல்லை பெரியாறு அணைக்கு குறி. இதுதான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த வயநாடு நிலச்சரிவு நடந்த உடனேயே நம்ம முகநூலில் சில பதிவுகளை போட்டிருந்தோம். முகநூலில் என்ன பதிவு போட்டிருந்தோம்னா, கண்ணகியினுடைய சாபம், கண்ணகியினுடைய நியாயமான உரிமைக்கு எதிராக நிற்கின்ற கேரள அரசு இதுபோன்ற பேரழிவுகளை சந்திக்கிறது அப்படின்னு ஒரு கோபத்தில் சில பதிவுகளை போட்டிருந்தோம். அந்த பதிவில் நீங்கள் இப்படியெல்லாம் இனவெறியாக நீங்கள் நடந்துக்கூடாது, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவங்க பாதிக்கப்பட்டு நிற்கின்ற அந்த சூழலில் நீங்கள் இப்படியெல்லாம் பதிவு பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த மனிதநேயர்களுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன முக்கியமான நிகழ்வு நடந்திருக்குன்னா, கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் எம்பி ஈடன் என்கின்றவர் இந்த நிலச்சரிவுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணை போன்ற அணைகளை நீங்கள் தேக்கி வச்சிருக்கிறதுனால தான் அந்த தேக்குதலின் வழியாக அழுத்தம் ஏற்பட்டு இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த முல்லை பெரியாறு அணையினுடைய உறுதித்தன்மையை நீங்கள் பரிசோதனை செய்துவிட்டு ஓரளவு உறுதித்தன்மை கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அந்த முல்லை பெரியாறு அணையை நீங்கள் உடைத்து விட வேண்டும் என்று அங்கே அவர் வகிக்கிற மக்களவையினுடைய அவையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நம்மளுக்கு தெரியும், இந்த கேரளர்களினுடைய இனவெறி குறித்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்த பொழுதும் இப்போ ஒரு இது போன்ற ஒரு சிக்கல் வந்துருச்சு. இந்த சிக்கலில் ஒரு இணையதளவாசிகளாக இருக்கின்றவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு அதை எழுதிடுறாங்க. அவர்கள் அவர்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் அல்லது தொலைநோக்கு சிந்தனையெல்லாம் இருக்காது தானே. அதனால் அவர்கள் எழுதுறதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த கேரள மக்களையும் நீங்கள் பழி சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருந்தது. இது ஒரு இணையதளவாசிகள் ஒரு ஆர்வத்தில் எழுதுகிறாங்க அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு அதற்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு எம்பி மக்களவையில் உறுப்பினராக இருக்கிறவர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற ஒரு மனுவை கொடுத்துருக்கிறார். இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கிறது என்பதற்கு முன்னாடி, இந்த முல்லை பெரியாறு அணை அமைந்திருக்கின்ற இடத்திற்கும் இந்த வயநாடுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குது, பூகோள ரீதியாக என்ன தொடர்பு இருக்குது, இந்த நிலச்சரிவுகள் உருவாகுகின்ற விதம் என்ன, எதனால் நிலச்சரிவுகள்லாம் உருவாகுது, கடந்த காலத்தில் கேரள அரசு தமிழர்கள் மீதான இனவெறியை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது, என்ன சிக்கல் வந்தாலும், அதாவது கேரள மக்களுக்கு வெள்ளம் வந்தாலும் சரி முல்லை பெரியாறு அணையை இடிக்கணும், கேரள மக்களினுடைய நிலச்சரிவு ஏற்பட்டாலும் சரி முல்லை பெரியாறு அணையை இடிக்கணும், அளவுக்கு அதிகமான மழை பெய்தாலும் சரி கேரள மக்களுக்கு முல்லை பெரியாறு அணையை இடிக்கணும். அப்போ என்னென்னா, இவங்களுக்கு எது செஞ்சாலும் முல்லை பெரியாறு அணையை இடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அல்லது இவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா சிக்கலுக்கும் முல்லை பெரியாறு அணை மட்டும்தான் தீர்வா, முல்லை பெரியாறு அணையை இடிச்சிட்டா இவங்க சொர்க்கலோகத்தில் வாழ்ந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த கேள்வி இது நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான். இப்போ குறிப்பாக அதாவது இந்த பூமி பந்தில் மனித உயிர்களின் தோற்றத்துக்கு முன்பே உருவானது இந்த மலைத்தொடர் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகிலேயே இருக்கின்ற மலைத்தொடர்கள்லேயே மிக கடினமான அந்த தாதுக்களை உரிய கடினமான மலைத்தொடர் என்னென்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் அப்படிங்கிறது அறிவியல் ஆய்வாளர்களால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் நியூட்ரினோ போன்ற ஆய்வகங்கள், நியூட்ரான் சைக்ளோட்ரான் ஆய்வகங்களை கொண்டுட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை குடைஞ்சி அதுக்குள்ளே நம்ம செட் பண்ணோம்னா அந்த நியூட்ரான் கதிர்கள் கூட துளைத்து வெளியேற முடியாத அளவிற்கு கடினத்தன்மையை உடையது இந்த மலைத்தொடர் என்றதன் அடிப்படையில் தான் அங்கே கொண்டுட்டு தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வகத்தையும் வைக்கிறதுக்கான வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த வயநாடு நிலச்சரிவுக்கு இந்த மலைத்தொடருக்கும் இந்த முல்லை பெரியாறு அணைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும் பொழுது, முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரையிலையும் இங்கே கம்பம், தேனி, கீழக்கூடலூர், இங்கே அதாவது தெற்கு பக்கம் இருக்குது, தெற்கு கேரளா பகுதியில் இருக்குது. நமக்கு முல்லை பெரியாறு அணை மிக அருகில்னு சொன்னோம்னா கீழக்கூடலூர் வழியாக நம்ம போனோம்னா அந்த முல்லை பெரியாறு அணையை நீங்கள் அடைஞ்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் கண்ணகி கோட்டம் அமைந்திருக்கின்ற அந்த உச்சி மலையில் ஏறி நின்று பார்த்தோம்னா ஒரு சின்ன காவா குட்டை மாதிரி முல்லை பெரியாறு அணை தெரியும், இங்கே இருக்குது.
இப்ப இந்த வயநாடு எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர் தாண்டி, ஊட்டி தாண்டி, அந்த மசினகுடி தாண்டி மசினகுடிங்கிறது வந்து கேரளாவிற்கும், கர்நாடகம் போற பகுதிக்கும் இருக்கு. ஒரு பார்டர் பகுதியாக இருக்குது. எல்லை பகுதியாக இருக்குது. அப்ப அங்கேருந்து சில கிலோமீட்டர், சில 50லேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த வயநாடினுடைய நிலச்சரிவு பகுதி இருக்குது. இப்ப நீங்க பயணம் பண்ணணும். முல்லை பெரியாறு அணை இருக்கிற இடத்திலேருந்து வயநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னா, ஒரு மகிழுந்து எடுத்தாலே 11 மணி நேரம் நீங்க பயணம் பண்ண வேண்டி வரும். இந்த தொலைவு. அப்பன்னா 11 மணி நேரம் பயணம் பண்ற ஒரு தொலைவு எவ்வளோ தொலைவு இருக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதிக்கும், இந்த முல்லை பெரியாறு அணை இருக்கின்ற பகுதிக்கும் எந்தவித பூகோள ரீதியான அழுத்த தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, முல்லை பெரியாறு அணையினால அழுத்தம் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்படணும்னா, இங்கிட்டு கீழக்கூடலூர், அந்த சுருளியாறு பக்கத்தில நிலச்சரிவு உருவாகியிருக்கணும். இந்த பக்கட்டு தான் சரிந்து இருக்கின்றது. அந்த பக்கட்டு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வடிகால் பகுதியாக இருக்கின்ற தேவிக்குளம், பீர்மேடு பகுதியில மாவட்டங்கள்ல ஏதாச்சும் உருவாகியிருக்கணும். அப்போ அங்க எந்த நிலச்சரிவும் உருவாகல. ஆனா இதே முல்லை பெரியாறு அணையினால 10 மணி நேரம் பயணம் பண்ணி, சில 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அந்த இடத்துல நிலச்சரிவு உருவாகியிருக்கு அப்படின்னு ஒரு காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பதிவு செய்கிறாருன்னா, அந்த இனவெறியினுடைய உச்சத்தை நீங்க பார்க்கணும். நிலவரி அதாவது நிலச்சரிவு எதற்காக எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி அறிவியல் தளத்திலையும் சரி, பொது தளத்திலையும் சரி, பூகோள ரீதியாகவும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மலைத்தொடர்ல அமைந்திருக்கின்ற ஒரு பெரிய மலைக்கும், ஒரு பகுதிக்கும், இன்னொரு அதனுடைய அடிப்பகுதியில இருக்கின்ற மலை பகுதிக்கும், அந்த மண் பகுதிக்கும் இடையிலே வந்து ஈர்ப்புத்தன்மை அல்லது அந்த பிணைப்பு தன்மை குறையும் பொழுது மலை வந்து சரிஞ்சிருது, நிலச்சரிவு உருவாகிறது அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, அளவுக்கு அதிகமான மழை பொழிகின்ற இடத்தில் மரங்கள் அற்ற சூழல் இருந்தா, மரங்கள் அந்த மலையை பாதுகாக்கின்ற மரங்கள் அதிகமாக இல்லாத ஒரு சூழல் இருந்தா, அளவுக்கு அதிகமாக மழை பெய்து, அந்த மழை வந்து அதனுடைய அந்த மலைப்பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியில உள்ளுக்கு நுழைஞ்சு, அதன் மூலமாக ஈரத்தன்மை உருவாகி, அந்த ஈரத்தன்மை ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இடையில உள்ள பிணைப்பை வந்து குறைக்கும் பொழுது நிலச்சரிவு உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 3வது வந்து மனித காரணங்களுக்காக உருவாக்கப்படுகிறது. அதாவது மனித காரணங்கள்னா என்ன? மனிதன் போய் தள்ளுவானா? அப்படியெல்லாம் கிடையாது. மனிதர்கள் வந்து அங்கே இருக்கின்ற அந்த வேர்பிடிப்பு உடைய மரங்களை வெட்டுவதன் மூலமாகவும், அதிகமான வீடுகளை, அதிகமான கட்டிடங்களை தோண்டி கட்டுவதன் மூலமாகவும் நிலச்சரிவு உருவாகிறது அப்படின்னு சொல்லி காரணங்கள் அடுக்கப்படுகிறது. இப்ப எந்த காரணத்திலையும் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டமோ அல்லது முல்லை பெரியாறு அணையில நீர் தேக்குவதனால உருவாகின்ற அழுத்தமோ நிலச்சரிவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் வயநாடினுடைய நிலச்சரிவிற்கு காரணம் இல்ல. ஆனா இந்த காரணத்தெல்லாம் அப்படியே தெரிந்து கொண்டும் இணையதளத்திலையும் சரி, அரசியல் தளத்திலையும் சரி, சமூக தளத்திலும் சரி, இவர்கள் முல்லை பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் என்று அரசியல் அழுத்தத்தை கொடுக்கிறாருங்க. இப்போ நீங்க ஒட்டுமொத்த கேரளத்தினுடைய எல்லை பகுதியில இதே போன்ற சிந்தனையும், இதே போன்ற இன உணர்வு கொண்ட அவர்கள் வந்து நம்ம இனவெறின்னு சொல்றது அவங்க இன உணர்வுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அதே இன உணர்வு நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, அவங்களால ஒரு நாளைக்கு குழம்பு வச்சுட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா, அத்தனை காய்கறிகளும் இங்கிருந்து தமிழகத்தினுடைய எல்லைப் பகுதியில் விளைந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதேபோல இறைச்சிக்கான அத்தனை மாடுகளும் இங்கிருந்து அங்க போகுது. இவங்க வந்து சாப்பாட்டுல கைய வைக்கிறதுக்கு காய்கறி, இவங்க சாப்பிட்றதுக்கு இறைச்சி, இவங்க கப்பல் வந்து நிறுத்துறதுக்கு துறைமுகத்திற்கான கட்டுமான பணிக்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கற்கள், இது எல்லாம் போனாலுமே எந்த சிக்கல் வந்தாலும் முல்லை பெரியாறு அணையை இடிப்போம். நீங்க அளவுக்கு அதிகமாக வெள்ளம் வந்த பொழுது முல்லை பெரியாறு அணையை இடிக்கணும்னாங்க. கண்ணகி கோயிலுக்கு நம்ம கண்ணகி கோயிலினுடைய கட்டுமான பணிக்கு எப்பொழுதெல்லாம் வலுவான கோரிக்கையை வைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் முல்லை பெரியாறு அணையை இடிக்கணும்பாங்க. சரி, முல்லை பெரியாறு அணையை இடிச்சிட்டு அதை அனாமத்தா விடுறாங்களா? அதுக்கு பக்கத்து அந்த பக்கத்து நீரே தேர்க்க போறதில்லை அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா முல்லை பெரியாறு அணையிலிருந்து 36 கிலோமீட்டர்ல அதனுடைய வடிகால் பகுதியில் மிகப்பெரிய அணையை கட்டியிருக்கிறார்கள். அந்த அணையை கட்டி அந்த அணையை வந்து மிக அதிக அளவு நீரை தேக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் முல்லை பெரியாறு அணையை இடிக்கிறார்கள். சரி, முல்லை பெரியாறில் வடிநிலமாக வர்ற எல்லா தண்ணீரும் அந்த அணைக்கு தான் வருது.
இப்போ முல்லை பெரியாறு அணைக்கு ஏன் நீங்கள் 150 அடிக்கு மேலே தேக்குற நீர் தான், அதாவது 147 அடிக்கு மேலே தேக்குற ஒவ்வொரு சொட்டும் தண்ணீரும் தான் தமிழ்நாட்டினுடைய விவசாயிங்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டினுடைய பக்கங்களுக்கோ பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா இந்த இந்த 147 அடிக்கு மேலே நிரம்புகிற நீர் தான் பக்கத்தில் வலிஞ்சு அந்த வலிஞ்சு பகுதி இது வந்து லோயர் கேம்ப் வழியாக வந்து இங்கே வரும். அந்த 147 அடிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு நீரும் வந்து முல்லை பெரியாறு அணையினுடைய நீர் தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய நீராக இருக்காது. அப்போ அவன் என்னன்னா, அதை உடைச்சிட்டோம்னா எல்லா தண்ணியும் இங்கே வந்துடும். இப்போ உடைக்காட்டினாலும் எல்லா தண்ணியும் அங்கே தான் போகும். ஆனால் தமிழர்கள் இந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு இனவெறி. சரி, இவ்வளோ இனவெறியோட இந்த முல்லை பெரியாறு அணை அவன் அப்போ விட்டு சொத்து அப்படி தண்ணியை கொண்டுட்டு வந்து கொடுக்குறான்னா அப்படி இல்லை. முல்லை பெரியாறு அணை உற்பத்தி ஆகின்ற அதனுடைய தோற்றுவாய் வந்து தமிழகத்தினுடைய மலைப்பகுதியில் எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு மலைத்தொடரில் உற்பத்தி ஆகுது. என்னென்ன நிலச்சரிவின் மூலமாக, நில சாயலின் மூலமாக, பூகோள ரீதியினுடைய அமைப்பின் மூலமாக அது கொஞ்ச தூரம் தமிழ்நாட்டு பகுதியில் மலையிலேயே ஓடி பிறகு கேரளா வனப்பகுதி எல்லை பகுதியில் போடி மறுபடியும் வந்து தேவிக்குளம் பீர்மேடு பகுதியில் வந்து இந்த முல்லை பெரியாறு அணை அமைந்திருக்கிற இடத்துக்கு வருது. அப்போ தண்ணி உற்பத்தி ஆகிற இடம் நம்ம இடம். தண்ணி கொஞ்சோண்டு காலம் சில கிலோமீட்டர் வந்து கேரளாவினுடைய எல்லை பகுதியில் பயணிச்சுட்டு மறுபடியும் வந்து அணை அங்கே அமைஞ்சிருக்கு. இதற்காக அந்த அணையை இடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இவர்கள் வந்து அதாவது ஒரே ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயங்களில் தான் அவங்க வந்து இனவெறியோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஏதாவது அதாவது ஒரு பெரிய நிகழ்வுகள் நடத்தினாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த கேரளாவினுடைய எல்லை பகுதியில் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு எடுத்துட்டாலும் சரி, அந்த கேரள இனவெறியாளர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் கண்ணகி கோட்டம் அமைந்திருக்கிறது தமிழகத்தினுடைய எல்லை பகுதி. ஒவ்வொரு வருஷத்துலேயும் அந்த டிஜிட்டல் சர்வேயின் மூலமாக கேரள அரசு தன்னுடைய எல்லை பகுதிக்கு இந்த கண்ணகி கோயிலை கொண்டுட்டு வரணும்னு முயற்சி நடக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், இன்னும் பல கட்சிகளுக்கு தெரியும். ஆனாலும் இவர்கள் போராடுவதில்லை. காரணம் என்னன்னா, இவர்கள் அதை தட்டி கேட்க வக்கற்றவர்கள். இப்படி தான் தொடருது. இப்போ பாருங்கண்ணே, வயநாடில் நிலச்சரிவில் 3 முக்கியமான இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதில் 3 முக்கியமான இடங்கள்லையும் அதிகப்படியாக ஒரு சில இடங்களில் ஏற்பட்டிருக்கு. 380 பேருக்கு மேலே சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கணக்கின்படி அந்த 380 பேருக்கு மேலே செத்த குடும்பத்திற்கான மறுவாழ்வு, அங்கே மாட்டிக்கிட்டவங்களுக்கான மீள எடுக்கிறது, இது போன்ற நிவாரண பணி, இதிலெல்லாம் கவனம் செலுத்துதோ இல்லையோ, இவர்கள் கவனமெல்லாம் முல்லை பெரியாறு அணையில் குவிஞ்சிருக்குது. அப்படின்னா நீ பாதிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய பாதிப்புக்கு இங்கிருந்து அஇஅதிமுக 1 கோடி கொடுக்குது, திமுக பல கோடி கொடுக்குது, இன்னும் வந்து உங்களுக்கான நிதி சேகரிப்பில் ஒரு காய் விற்கிற ஆத்தா வந்து தன்னுடைய பர்சிலிருந்து, அதாவது தன்னுடைய பணப்பையிலிருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து, 50 ரூபா தான் இருக்குது, 50 ரூபாயும் உங்களுடைய நிவாரண நிதிக்காக கொடுக்குது. கொடுக்கின்ற நிவாரண நிதி எல்லாம் வந்து வாஞ்சியோடு பார்த்துக்கிட்டே முல்லை பெரியாறு அணையை இடிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 50 ரூபா அந்த காய்கறி விற்கிற அம்மா கொடுத்துச்சு தெரியுமா? அந்த 50 ரூபா எப்படி வந்துச்சுன்னா, முல்லை பெரியாறு அணையிலிருந்து வந்த தண்ணியில் விளைஞ்ச காய்கறியிலிருந்து வந்த வருமானத்தில் தான் கொடுக்குது. அப்போது இந்த ஒரு ஈர உணர்ச்சி, இந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட அற்ற ஒருவர்களாக இன்றைக்கி இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பாமர மக்கள் ஒரு இணையதளத்தில் ஈர்ப்பை உண்டாக்குவதற்காக அல்லது ஒரு அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் காங்கிரஸினுடைய எம்பி போய் அவருடைய மக்களவையில் வந்து மனுவை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இது எப்பேற்பட்ட ஒரு இனவெறியினுடைய உச்சம் அப்படி தான் நம்ம பார்க்கணும். இனவெறியின் உச்சமாக தான் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பல்வேறு உரிமைகளை அவங்க பறித்து வச்சுருக்கிறாங்க. இந்த முல்லை பெரியாறு அணையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணியை உயர்த்த முடியல. நமக்கு காலமெல்லாம் வழிபடுவதற்கு தகுதி உள்ள ஒரு கண்ணகி பெருமாட்டியினுடைய கண்ணகி கோயிலுக்கு வழித்தடத்திற்கு வருடந்தோறும் சென்று வழிபடுவதற்கு, வருடம் முழுமைக்கும் சென்று வழிபடுவதற்கான எந்த உரிமையையும் இந்த கேரள அரசு நமக்கு கொடுக்கல. அந்த கேரள அரசு உரிமை கொடுக்கணும்னு நிற்கிறதே வந்து ஒரு கையறு நிலைன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு இடங்களில் நமது நீர்நிலைகள் மீது, நமது மாநிலத்திற்கு ஓடி வருகின்ற நீர்நிலைகள் மீது அணையை கட்டி கேரளர்கள் தடுத்து வைத்திருக்கிறாங்க.
அப்ப கடவுளின் தேசம் வந்து இப்படிதான் செய்யுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நமக்கு நீரை தடுக்கிறவங்களுக்கு நீரினால சோதனையும், நமக்கு மண்ணை தடுக்கிறவர்களுக்கு மண்ணினால சோதனையும் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து நீங்க ஐயோ! அவரு வந்து இனவெறியா பேசுறாரு, இந்த கொடுமை காலத்துல இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படியெல்லாம் இல்லங்க. நம்மளுக்கு வரும்பொழுது அது தக்காளி சட்னியா இருந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறோம். அவங்களுக்கு ரத்தம் வருது அப்படிங்கிறத வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நம்மளுக்கு ஒரு காலத்துல வரும்பொழுது அத தக்காளி சட்னி என்று சொல்லி ஏளனம் செய்தார்கள் என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ இவர்கள் என்ன இனவெறியோட நடந்துக்கிட்டாலும் இயற்கை நினைச்சது தான் நடக்கும். இயற்கையின் முன்பு உங்களுடைய இனவெறியோ, உங்களுடைய இன்னும் பல வெறிகளோ வெல்லாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி. வணக்கம்.